அந்த பெண், அந்த கல் பெண்ணாக மாறினாள். நண்பர்களே, நான் ராமாயணம் சொல்லும் பொழுது மூல காவியம் வால்மீகியில் சொல்லப்பட்டது எப்படி, அதை கம்பர் தமிழ்நாடு பண்பாடுக்கு ஏற்ற எப்படி மாற்றியிருக்கிறார் என்பதை ஒரு சில இடங்களில் சுட்டி காட்டுவேன். இப்பொழுது நான் சொல்லுகின்றது வால்மீகி ராமாயணம். பிரம்மா அழகான பெண்ணை படைத்தார், அகலி என்ற பெயரை சூட்டினார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள இந்திரன் மிகவும் ஆசைப்பட்டான். ஒரு நிபந்தனை விதித்தார், இந்த உலகத்தை எவன் சுற்றி வருகிறானோ அவனுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன். உடனே இந்திரன் புறப்பட்டான். நாரதர் பார்த்தார், இந்திரன் இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. உடனடியாக சென்று கௌதம முனிவரிடம் சென்று தங்கள் பூஜைக்கு புனஸ்காரத்திற்கு இந்த ஒரு பெண் இருந்தால் சௌரியமாக இருக்கும் என்று இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, நிபந்தனை என்ன, உலகத்தை சுற்றி வர வேண்டும். அப்பொழுதே கன்று போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பசுமாடு, இந்த பக்கம் தாய் பசுவோட முகம், பின்பக்கம் கன்றுவோட முகம், இரு முகம் ஒரே நேரத்தில் பார்த்துவிட்டு பிரதர்ஷனம் செய்தால் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றிய பலன். அதுபோல ஒரு பசுமாடு கன்றின்றிட சுற்றி வந்து நடந்ததை பிரம்மாவிடம் சொல்ல சாஸ்திரம் அறிந்தவர் கௌதம முனிவருக்கு அகலியை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். சுற்றி வந்தவன் இந்திரன் ஏமாற்றம் அடைந்தான். இருந்தாலும் அவன் மனசு அகலியை மறக்க முடியவில்லை. சதித்திட்டம் போட்டு ஒரு நாள் கௌதம முனிவு போல வேடம் அணிந்து கொண்டு அந்த ஆசிரமத்திலே வந்து ஒரு சேவல் கூதுபோல் கூவ கௌதமர் பொழுது விடிந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு ஓடிட உள்ளே நுழைந்தான் இந்திரன் கௌதம முனிவர் வேடத்திலே. அகலி பார்த்தாள். இந்திரா வா. நான் இந்திரனா? இல்லை, நான் கௌதம முனிவர். ஒரு கற்புள்ள பெண்ணுக்கு கணவன் யார் மற்றவன் யார் என்று அடையாளம் கூட காண முடியாதா இந்திரா? எதற்காக வந்தாய்? அகலே, உண்மையை சொல்லிவிடுகிறேன், என்னால் உன்னை மறக்கவே முடியவில்லை. என்ற இதன் நீ பிறந்து வளர்ந்தாயோ உன் அழகிலே நான் மயங்கி மயங்கி போனேன். உன்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட பொழுது சதி செய்து உன்னை வேறொருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். என்னால் உன் மீது இந்த ஆசையை அடக்க முடியவில்லை, வந்துவிட்டேன். ஏன், என்னை விட அழகானவர்கள் உன் சபையில் இல்லையா? ரம்பை இல்லையா? திலோத்தமி இல்லையா? மேனகை? தயவு செய்து அவர்களை பற்றி பேசாதே அகலிகை. உன் கால் துகளுக்கு ஆசைக்கு அவர்கள் நிகர மாட்டார்கள். அழகின் செல்வம் நீ என்று சொல்ல, அழகு 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 என்று சொல்ல அகலிகை மயங்கினாள், தெரிந்தே இணங்கினாள். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும், ராமாயணத்தில் தான் ஒரு பெண்ணை அழகாக இருக்குன்னு யார் சொல்லலாம் தெரியுமா? அப்பா சொல்லலாம், அம்மா சொல்லலாம், கூட பிறந்தவா சொல்லலாம், இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் சொல்லலாம். அதை விட்டுவிட்டு ஆஃபீஸில் போகிறவங்க ஏத்தாப்பில் போகிறவங்களாம் ரொம்ப அழகாக இருக்கே ரொம்ப அழகாக இருக்கேன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தான்னா அதுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது மோட்டிவ் இருக்கும். அதனால் பெண்கள் வந்து உன்னை அழகாக இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா மயங்கிடக்கூடாது. இந்த நீதி பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அழகு அழகுன்னு சொன்ன உடனே அந்த பைத்தியக்காரத்தனமான ஆசை, நான் அழகு நான் அழகு அழகுங்கிற கர்வம் வந்து தப்பு செய்ய தூண்டி விட்டது. அகலியை தெரிந்தே இணங்கி விட்டாள். கௌதமர் ஓடி வருகிறார். இந்திரன் பூனை உருவத்தை கொண்டு போன போது 1000 குறிகள் தோன்றட்டும் உன்னை சபித்து, அகலியை பார்த்து நீயா சே இப்படியா என்று சொல்லி, யார் கண்ணிலும் உன் அழகு படாமல் போகட்டும், காற்றோடு காற்றா மறைந்து போவ என்று கிடைக்கின்றார். சாப விமோச்சனம் கேட்டபோது ராமபிரான் வருவார், அவர் காற்று மேல் பட்டால் நீ பழைய உருவை அடைவார் என்றார். கம்பர் இதை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றிவிட்டார்னா, கௌதம முனிவர் என்று சொல்லி அவருடைய மனைவி அகலி என்று சொல்லி தெரிந்தே இணங்கினாள் என்று சொல்வதை கம்பர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றி உள்ளே நுழைந்தான். கௌதம முனிவேடத்தில் தான் கணவன் என்று எண்ணினார். ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டீர்கள் என்று அகலியை கேட்க, உன் நினைப்பு வந்தது, வந்துவிட்டேன் என்று சொல்ல உண்மை என்று நம்பி கணவன் என்று எண்ணி அவனோடு கூடினாள். சாப விமோச்சனம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், கௌதமன் சபித்தார், நீ தெரிந்து கூட நீ என்னை எழுந்து கொள்ளவில்லையே, கல்லாகி போனாயே, நீ கல்லாக போ என்று சபிக்க, சாப விமோச்சனம் கேட்ட பொழுது ராமபிரான் என்பவருடைய கால் துகள் பட்டால் நீ பெண்ணாக மாறுவாய் என்று சொல்ல, இங்கே கால் துகள் பட அகலிகை பெண்ணாக மாறினாள். இது கம்பராமாயணம். பார்த்தார், கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ராமா, ஓர் அம்பினாலே அந்த தாடகை நீ கொன்ற அழகை பார்த்தேன். இப்போது உன் கால் வெறும் கால் இருக்கக்கூடிய தூசி பட்டு ஒரு கல் பெண்ணான அற்புதத்தை பார்த்தேன் என்று சொல்லி மகிழ்ந்தார் அவர். அப்பொழுது ஒரு செய்தி கிடைக்கிறது.
ஜனகர் மகள் சீதைக்கு சுயம்பரம். ஜனகருக்கு கலப்பையிலே ஏர் உழுது கொண்டிருந்த பொழுது கிடைத்தவள் தான் சீதை. ஜனகருக்கே ஒரு பெண் உண்டு, அவள் பெயர் ஊர்மிளை. ஜனகருடைய தம்பி குஜத்வஜன் 2 பெண்கள், மாண்டவி சிறுதகீர்த்தி என்ற 2 பெண்கள். ஆக அந்த 4 பெண்களும் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார்கள். ஒரு சமயம் ஜனகரிடம் ஒரு கொண்டு வந்து சிவபெருமானுடைய வில்லை கொண்டு கொடுத்தான். சிவவில் என்று சொல்லி 1000 பேர் சுமந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்திருந்தார்கள். ஒரு நாள் ஜனகர் பார்த்து கொண்டிருந்த போது சீதை அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தவள் பந்தாகப்பட்டது. வில்லினடியிலே போயிட சென்றால் இடதுகளாலை வெள்ளை தூக்கி வைத்து விட்டு பந்தை எடுத்து வந்து விட்டார். ஒரு 1000 வீரர்கள் சுமந்து வந்த வில்லை சாதாரண பெண் தூக்கிவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டு ஜனகர் அப்பொழுது தீர்மானம் பண்ணால், எவன் ஒருவன் வெள்ளை எடுத்து நாணயிட்டுகிறானோ அவனுக்கே என் பெண்ணை சுயமரம் செய்து கொடுப்பேன். அந்த செய்தி பரவியது. அப்படி அந்த செய்தியை பரவிய உடனே மிகச் சிறப்பான முறையிலே குழந்தையை பார்த்து கேட்டார் அவர், நாமும் அங்கே போகலாமா? இது சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய அடிப்படை. மதுரை போயிருப்பா, ஏமா அங்கேருந்து பக்கத்தில் தான் கொடைக்கானல் போகலாமா? உங்க குழந்தைகள் சரிங்க. கோயம்புத்தூர் போனால் ஊட்டிக்கு போகலாமா? சரிங்க. அந்த மாதிரி ராமபிரான் சரின்னார். ராமபிரான் அங்கு சீதையின் ஒருவர் இருக்கிறார், கல்யாணம் பண்ணிக்க போகிற எண்ணத்தில் போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நதிக்கரையிலே படுத்து அசந்து தூங்கிவிட்டார்கள். விடியற் காலை வேலையிலே எழுப்புகிறார். ஆஹா, என்ன அழகு! பகவான் ஒருவன் தான் புருஷோத்தமன். அவன் முகம்தான் தூங்கும் போது அழகா இருக்கும். நேத்திர தரிசனமே காட்டுவாங்க பல இடங்கள்ல. பார்த்தார். கௌசல்யா சுப்ரஜாராமா, ஏ கௌசல்யின் அழகுமிக்க மகனை உத்திஷ்ட எழுந்திரு எழுந்திரு என்று சொன்னார். வெங்கடேச சுப்பிரபாதத்தின் முதலடியாக பிற்காலத்தில் வந்தது இங்கே பஸ்வாமித்திர ரிஷி சொன்ன வார்த்தைகள் தான். மிகச் சிறப்பான முறையிலே எழுந்து கொள்கிறார். பிறகு ஸ்கந்தாவதாரத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறார். கங்கையின் வரலாற்றை கேட்கிறார் ராமபிரான். சகரமுனி மன்னன் என்று ஒருவர் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள், கேசினி, சுமதி. கேசினிக்கு ஒரு பையன் அசமஞ்சன், சுமதிக்கு 60,000 குழந்தைகள். இந்த கேசினிக்கு பிறந்த அசமஞ்சன் இந்த சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கொண்டு போய் சரையனில் முக்கி கொண்டுடுவான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ரிஷியாட்டமாக வாழ்ந்தான். இந்த குழந்தைகள் மனித பிறப்பு முடிந்து அவர்கள் வைகுண்டம் போகட்டும் என்ற எண்ணம் தான் அவனுக்கு. ஆகையினால அசமஞ்சனை நாட்டை விட்டு கடத்தி அவன் மகன் அம்சுமானை வைத்துக் கொண்டார். அவர் ஒரு நாள் யாகம் செய்ய வேண்டும் போது யாகத்துக்காக அந்த வைத்துக் கொண்ட அஸ்வமேத யாகத்துக்கு அந்த குதிரையை காணாமல் போக குதிரையை தேடிக்கொண்டு அந்த சுமதிக்கு பிறந்த 60,000 குழந்தைகளை அனுப்பி தேடச் சொல்ல 60,000 குழந்தைகள் ஆங்காங்கே தேடி எங்கும் இல்லாத காரணத்தினாலே பூமியை தொலைத்தி 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 அதன் அடி வழியாக சென்று தேடினார்கள். அவர்கள் தொலைத்த இடங்கள் தான் சாகரம் என்று சொல்லப்படுகின்ற சமுத்திரம். ஒரு இடத்திலே பார்த்தால் ஒரு கபிலமுனி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். குதிரை இருக்கிறது. இவன் தான் திருடன் என்று எண்ணி போன போது கபிலமுனி எற்று பார்க்க அனைவரும் எரிந்து சாம்பலாகி போனார்கள். இப்படி சாம்பலாகி போய்விட்டார்களே என்று தேடியவனை காணவில்லை என்று மன்னன் தவிக்க அம்சுமானை அனுப்பி தேடி வர சொல்ல அம்சுமான் அந்த வழியாக சென்ற பொழுது அங்கே சாம்பல் மேட்டை பார்த்தான். அங்கே கருடாழ்வார் வந்தார். அவர் சொன்னார், இது அந்த சாம்பல் வேடி, இவர் தான் உங்களுடைய சகோதரர்கள் தான், எப்படி செய்ய வேண்டும், நீ குதிரையை ஓட்டி கொண்டு போகலாம் என்று சொல்ல இவர்களுக்கு நற்கதி எப்படி கிடைக்கும் என்று சொல்ல கங்கை நதியிலே இந்த சாம்பலை கரைத்தால் நற்கதி கிடைக்கும். அந்த காசியில போய் அஸ்தி கரைக்கிறதுங்கிற ஏற்பாடு இதில் ஏற்பட்டது. உடனே வந்தான், ஆனந்தமாக சொன்னான், யாகத்தை எல்லாம் முடித்தான். சகர மன்னனால் முன்னே முடியவில்லை கங்கை நதியை கொண்டு வர. அவனுடைய மகனாகப்பட்ட பேரனாகப்பட்ட அம்சுமனால் கொண்டு வர முடியவில்லை. அவனுடைய மகன் திலீபனால் கொண்டு வர முடியவில்லை. அவனுடைய மகனாக பிறந்தவன் பகீரதன். பகீரதன் புரிந்து கொண்டான், கங்கையை கொண்டு வர வேண்டியவனால் சிவபெருமானை குறித்து தியானம் பண்ண வேண்டிய, சிவபெருமானை குறித்து தவம் செய்ய சிவபெருமானத்தை சொல்ல உடனே ஆகாசில் இந்த கங்கையை நான் புறப்பட்டு வருகிறேன், ஆனால் என் வேகத்தை யாரால் தாங்க முடியும்? உடனே சிவபெருமான் தன் கொண்டையிலே தாங்கிக் கொண்டு சிரத்திலே தாக்கிக் கொண்டு சிறப்பாக வந்தது. பகீரதன் பார்த்தா, எனக்கு வேணும் அந்த கங்கை, உங்க சிரசில் இருக்க. உடனே சிரசில் இருந்து அவர் விட அது பிரவாகமாக ஓடி வர அங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டு இருந்த அவர் போகு அது அதெல்லாம் அடித்து போக கோபம் கொண்டு அப்படியே ஒரு கமண்டத்தில் அமைக்கி விட்டார். அவர் ஆகாசனம் ஆவச்சனம் பண்ணிவிட்டார் கங்கையை.
பையதன் திண்டாடினால், ஐயா நான் கொண்டு வந்து காரணம் வேறென்று சொல்ல அவனுக்காக இறங்கி காது வழியை வெளியே விட்டார். ஜாகுனி முனிவர், அதான் கண்ணுக்கு ஜானகி என்று பெயர். கொண்டு வந்தான் பகீரதன். அந்த சாம்பலை கரைக்க மிக சிறப்பான முறையிலே அவர்கள் மோட்சத்துக்கு போனார்கள் என்று கங்கை வந்த வரலாற்றை சொன்னார். குழந்தையெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற தோரணங்கள் எல்லாம் ஒல்லை ஒல்லைங்கிறதான், வா வா வாங்கிறதான். ராமபிரான் போய் கொண்டிருக்கும் பொழுது மேலே உப்பரியிலே பந்தாடி கொண்டிருந்த சீதை பந்து கீழே விழ, கீழே விழுந்த பந்து கீழே விழுகிறதே என்று மேலிருந்து அவள் நோக்க, ஏதோ ஒன்று மேலிருந்து கீழே வருகிறதே என்று கீழிருந்து ராமர் நோக்க, கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவோ நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஒன்றோடு ஒன்று உண்ணவும். இந்த கண்ணு அந்த கண்ணை சாப்பிட்டு கொடுத்தான், அவர் கண்ணு இவ கண்ணை சாப்பிட்டு கொடுத்தான். இதுதான் சார் காதல். உள்ளத்திலே தைப்பது தான் காதல். இக்காலங்களில் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லப்படுகின்ற இனக்கவர்ச்சியாக வருகிறதே, அது காதல் இல்லை, அது வெறும் காமம். அந்த இனக்கவர்ச்சியை காதல் என்று எண்ணிக்கொண்டு காமத்திலே விழுந்து தொலைந்து போன பெண்கள் அதிகம். மகாத்மா காந்தி ஆசிரமத்திலே ராஜாஜி தங்கியிருந்தார். ராஜாஜி பெண் லக்ஷ்மியும் மகாத்மா காந்தி பையன் தேவதாசும் ஒருவருக்கொரு ஒருவராக காதலித்தார்கள். காந்திகிட்ட போய் சொன்னாங்க, இதெல்லாம் ஆசிரமத்திலிருந்து இதெல்லாம் வேலையாக இருக்கான்னு கேட்டார். அவர் உள்ளபடியே இவங்களை காதலிப்பதாக இருந்தாலும் ஒரு வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கப்படாது, பேசிக்கப்படாது, விசாரிச்சுக்கப்படாது, அவர் எப்படி இருக்கான்னு கேட்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க ஒரு வருஷம். மகாத்மா காந்தி பையன் தேவதாஸ் காந்திக்கும் ராஜாஜி பெண் லட்சுமிக்கும் திருமணம் நடந்தது. இந்த ஜாதிக்காக வேண்டான்னு சொல்ல, உண்மையான காதலா. அதனால தான் காதல் என்ன காமன் என்ன நம்ம சொல்லி கொடுக்கணும். உள்ளே போனார். ஜனகர் பார்த்தார். விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி கொண்டு வர்றார். உள்ள நுழைஞ்ச போதே சதானந்த மகரிஷி இந்த கௌதமர்களுக்கு பிறந்தவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். ஜனகர் பார்க்குறார், ராமருடைய வீரத்தை பார்க்குறார். என்ன அழகு, அவசரப்பட்டு விட்டோமே. நிறையா பேர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் அந்த வரனை முடிச்சிருக்கலாமே, இதை போய் மாட்டினுமேம்பா. அதே கதையா அவசரப்பட்டு எதுக்கு இந்த சுயம் வரம் ஈய வரம் இல்லை நானேற்றுன்னு சொன்னமே, இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி சொன்னார், இவர் அயோத்தியை ஆண்டு வருகின்ற தசரத மகாராஜாவின் குமாரர்கள் ராம லக்ஷ்மணர். அப்பா பழச்சேனார் ஜனகர். ராம தசரதன் பிள்ளையா? தசரதனுக்கு 3 மனைவி, பட்டத்து மகரிஷி. பிற ராஜ்யத்தை வென்றதனாலே 350 மனைவிகள். பரசுராமருக்கு பயந்து கொண்டு 60,000 மனைவிகள். இத்தனை மனைவிகள் இருப்பவனுடைய ஒரு பிள்ளைன்னா அப்பா கொடுத்து கொஞ்சம் இருந்துவிட்டா என்ன பண்ணுறது, தப்பிச்சேன்னார். அந்த வார்த்தையை பார்த்து அடுத்தபடி சொன்னார் விஸ்வாமித்திரர், வசிஷ்டராலும் அருந்ததியாலும் வளர்க்கப்பட்டவர்கள். ஆஹா, வசிஷ்டரால் வளர்ந்து ஆனந்தம் கொண்டு நீ வில்லையும் காண்பர், வில்லையும் நானேற்றுவார் என்று சொல்ல, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அப்படி தூக்கினாராம், உடஞ்சி விடுத்தான் வில்லு. மிக சிறப்பான முறையிலே ராமபிரான் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா வந்தாதான், அவள் சம்மதிச்சாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதை. உடனே தசரதருக்கு ஆள் அனுப்பிட தன்னுடைய மகாராணியின் அனுப்பும் ரிஷிகளோடெல்லாம் தசரதர் புறப்பட்டு வரார். மிக சிறப்பான முறையிலே ஜனகர் வேண்டி கேட்டுக்கொள்கிறார், உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கா, எனக்கு 4 பொண்ணு. ராமபிரானுக்கு என் சீதையும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையும், பரதனுக்கு மாண்டவியும், சத்ருக்கனுக்கு சிறுதகர்த்தியும் கல்யாணம் செய்ய வேண்டும் முறைப்படி நிச்சயதார்த்தம் செய்தார்கள். கல்யாண மேடை வருது. சீதைக்கு ஒரே ஆசை. அப்போ பார்த்தபோது அவளுக்கு தெரியாது இவளை கல்யாணம் பண்ணி போறலாம் தெரியாது. கண்ணோடு கண் நோக்கினாள். கம்பர் வார்த்தை போட்டார், பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இப்போதான் முத பார்த்துக்கிறான்னு சொல்கிறோம், எங்கே பிரிந்தாங்க. வால்மீகி இவளை மனிதனாக பார்த்தார். ஆனால் கம்பர் கடைசி வரைக்கும் ராமரையும் சீதையும் பெருமான பிராட்டியாக தான் பார்த்தார். அவர் அந்த பார்க்கடலே இருந்து துயிலிழந்த மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் செய்து மகாலட்சுமி சீதையாக அங்கே பிரிந்தார்களே, இங்கே முத சந்திக்கிறார். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டும். பார்க்கணும் மனமேடை.
அந்த காலம் இந்த காலம் மாதிரிலாம் முதல் நாள் ரிசப்ஷன் வச்சு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறமெல்லாம் முடியாது. கணவனை பார்க்கணும்னா அந்த மந்திரங்க சொல்லி அந்த திரைவெளியை தான் பார்க்கணும். சீதைக்கு துடிக்கிறதை பார்க்கணுன்ட்டு என்ன பண்ணுவா அந்த பேதை பொன்? கையில் இருந்த வளையலை கழட்டி கீழே போட்டாள், மெல்ல குனிந்தாள். அந்த வளையலை எடுப்பது போல் அண்ணாந்து ராமரை பார்த்து ஆனந்தம் கொண்ட முறையிலே மிக மிக சிறப்பாக பங்குனி உத்திரம் நன்னாளிலே ராமபிரானுக்கும் சீதைக்கும், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், மாண்டவிக்கும் பரதனுக்கும், சிறுதகீர்த்திக்கும் சத்ருக்குனுக்கும் மிகச் சிறப்பாக கல்யாணம் நடைபெற்றது. நண்பர்களே, இப்போது சுபா விஜய் அவர்கள் சீதா கல்யாண பாட்டு பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய நம்மூர் மனிதன், நம்மூர் குழந்தை என்று சொல்லலாம், திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களை. எந்த ஒரு அமைப்பில் போனாலும் ஆர்.எஸ். பாரதி இல்லாத அமைப்பே இல்லை. அவர் கட்சியெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த முனிசிபாலிட்டியில் இருந்து அவர் செய்திருக்கிற பணி உலகம் பூரா போற்றப்பட்டு, இந்த பங்கோடு வித் அவர் கான்ட்ரிபியூஷன் இந்த ட்ரைனேஜ் பண்ணுற சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆல் ஓவர் இந்தியாவிலும் வெளிநாட்டிலையும் அவர் அழைச்சி கொண்டு போய் அதனுடைய திட்டத்தை கேட்டுருக்காங்க. அவர்கள் வரையை தந்திருக்கிறார்கள். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவருடைய பாராட்டு உரை வரும். என்னுடைய சொற்பொழிவு நான் சொன்னேன், நீங்களும் நானும் சேர்ந்து செய்கின்ற சொற்பொழிவு. அதனால் கடைசியாக ஆஞ்சநேய ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும் இருந்து கேட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு தான் இங்கே போக வேண்டும். நான் கூடுமான வரைக்கும் கதையை சுருக்கி நேரத்தை சுருக்கி பார்க்கின்றேன். அதனால் இப்பொழுது சுபா விஜய் அவர்கள் சீதா கல்யாணம் பாட்டை பாடுவார்கள். வைபோகமே ராமா கல்யாணம், வைபோகமே पावनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याणं वैभोगमे रामा कल्याणं वैभोगमे भक्तजन परिपाल भरित सरजाला भुक्ति मुक्ति दलील भूदेव बाला सीता कल्याणं वैभोगमे रामा कल्याणं वैभोगमे सर्वलोकदार समरैक्य वीरा गर्वमानस दूर गणकाकदीरा सीता कल्याणं वैभोगमे रामा कल्याणं वैभोगमे परमेशनुत गीत भवजलति बोधा धरणि कुल संचाद त्यागराजनूत सीता कल्याणं वैभोगमे रामा कल्याणं वैभोगमे वैभोगमे वैभोगमे. இப்போ திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களை பாராட்டுரை வழங்கி அழைக்கின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர் கிரணூர் ராமமூர்த்தி அவர்களே, இந்த சொற்பொழிவினை கேட்பதற்கு வருகை தந்திருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அழைத்த போது என்னுடைய பெயரை போட வேண்டாம், நான் வருகிறேன் என்று தான் சொன்னேன். இருந்தாலும்
என் மீது இருக்கிற பற்றின் காரணமாக இந்த விழாவிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய நங்கநல்லூர் பகுதியிலே ஒரு மிக சிறந்த சொற்பொழிவாளர் இருக்கிறார் என்பது பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் இவரை ராமமூர்த்தியை போன்றவர்கள் இந்த பகுதியிலே வாழுகிற காரணத்தினால் இந்த பகுதிக்கு பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர் ராமாயண சொற்பொழிவு மட்டுமல்ல, பல சொற்பொழிவுகளை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. தலைப்பிலே பேசுகிற போது அதை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கின்ற ஒரு ஆற்றல் நம்முடைய கீரனூர் ராமமூர்த்தியிடம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களே அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்க முடியும். சொற்பொழிவு ஆற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதற்கு எவ்வளவு படிக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பது சொற்பொழிவாளர்களுக்குத்தான் தெரியும். அந்த வகையில் நம்முடைய கீரனூர் ராமமூர்த்தி அவர்கள் கற்றறிந்தவர், தமிழிலே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர். அவர் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த பகுதிக்கும் அவர் இந்த நகரத்திற்கும் பெருமை சேர்க்கிற வகையில் இந்தியா முழுவதும் அவருடைய சொற்பொழிவு அமைகின்ற வகையில் வருங்காலத்தில் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றாலும் அவரை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பாபநாசம் சிவன் கர்நாடக சங்கீத சபா மடிப்பாக்கத்திலே ஆரம்பித்து மிக சிறந்த முறையில் நடத்தி கொண்டும் சத்சங்கம் மடிப்பாக்கம் என்று சொல்லி நிறைய சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற திரு மன்னை ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது பாராட்டுவார்கள். அதைத் தொடர்ந்து திரு மாலி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். முடிந்தால் அவர்கள் 2 வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். நமஸ்காரம். இந்த ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த பொதுமக்களுக்கும் பெரியவர் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இங்கே அழகான ஒரு சொற்பொழிவு, இந்த ராமாயணத்தின் அழகை சொல்லுவதா, அந்த அழகான ராமாயணத்தை மிக அழகுபட வர்ணிக்கும் ஆற்றல் படைத்த நமது பெரியவர் கீரனூராரின் அழகை சொல்லுவதா, அழகு என்றால் அவர் சொல்லும் அழகை சொல்லுவதா, அல்லது அதற்கு முன்னால் இந்த வைபவத்தை துவக்கி வைத்த பெரியவர் இந்த திண்ணையின் அழகை போற்றி சொல்ல அந்த அழகை சொல்வதா, திண்ணை என்பதை இங்கே எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கின்றார். திண்ணை ராமாயணம் பொருள் போட்டிருக்கார். அந்த திண்ணைனா என்ன அப்படிங்கிறது அவர் சொன்னார். அந்த திண்ணை, அந்த ஒட்டு திண்ணையில் உள்ள மாப்பிள்ளை சாய்வானம், இத்தனையுடைய அழகையும் அற்புதமாக வர்ணித்த பெரியவர். அவருடைய அந்த ஆற்றலை பாராட்டாமல் இருக்க முடியல. நமது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாரதி அவர்கள் ஒரு நிமிடம் பேசினாலும் ஒரு அழகான குறிப்பை சொன்னார் இங்கே. அதாவது எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் இந்த உபன்யாசகர்கள் பேசுவார்கள், 2 மணி நேரம் பேசுவார்கள். ஆனால் அந்த உபன்யாசத்தில் முக்கியமாக குழந்தைகள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சத்தை மிக அழகாக, சிறப்பாக, சிம்பிளாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கீரனூரார் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுது. அந்த இது எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும். அதாவது அதுக்கு தான் எனக்கு திண்ணை ராமாயணம் பேர் வச்சு விட்டார் போல இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து திண்ணையில் குழந்தை சொல்கிறது அந்த காலத்து வழக்கம். இந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவாள்.
அதை செய்யாதரா சாமி கண்ணை குத்தும், இதை செய்யாதரா சாமி கண்ணை குத்தும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒரு பயம். ஓ, செய்யக்கூடாது போல இருக்குது, சாமி கண்ணை குத்தும் போல இருக்குது அப்படின்னா அது செய்யாது. மறுபடியும் அது செய்யாமல் இருந்து அதுவே பழக்கமாகிவிடும். அந்த காரியங்கள், அது மாதிரி ஒரு தவறான காரியங்களை பிரவருத்தி செய்ய மாட்டார்கள் குழந்தைகள். அது மாதிரி பாட்டிமார்களோ தாத்தாவோ எல்லாம் திண்ணையில் உட்காந்துட்டு குழந்தைகளுக்கு அந்த பெரிய விஷயங்களை சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் திண்ணை ராமாயணம் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஆனந்தவடலில் திண்ணை பேச்சு அப்படின்னு ஒன்று உண்டு. திண்ணை பேச்சு பேசுவது அதை படிக்கிறதுக்குன்னே அந்த ஆனந்தவடனை வாங்கி பார்க்குற வழக்கம் உண்டு. அப்படி அதுக்கப்புறம் அதை விட மேலே